கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் குடும்பம் என்ற தலைப்பை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் பாகம் 7 குடும்பம், இந்த வார்த்தையை பற்றி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரம் தேவன் எப்படி ஆபிரகாமுக்கு குழந்தைக்காக வாக்குத்தத்தம் கொடுத்து அவரை பலப்படுத்துகிறார் என்பதை பார்த்தோம். அதே சமயத்தில் வாக்குத்தத்த குமாரனை பெறுவதற்கு முன் ஆபிரகாமின் வாழ்க்கையில் பல தடைகள் என்பது நமக்கு தெரிந்ததுதான். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் குடும்பத்தின் காரியங்கள் அனைத்தும் தேவன் அறிந்திருக்கிறார். குடும்பத்தில் குழந்தை பேருக்காக வாக்குத்தத்தம், பெண் பிள்ளைகள் திருமண காரியத்துக்கான வாக்குத்தத்தங்களை, நம் மகன் அல்லது மகள் இவர்களின் வேலைக்கான வாக்குத்தத்தங்களை நம் வாழ்வில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனங்களை உரிமை எடுத்து சொல்லி ஜெபித்தோமானால் தேவன் அதை செய்ய சர்வவல்ல தேவனாய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருபோதும் அவருடைய வாக்குத்தத்த வசனம் பொய் சொல்லாது. இங்கு ஆபிரகாம் வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் இடையில் தடை வருகிறது. சாராயின் நிமித்தம் ஆகாரை சாராய் தன் புருஷனுக்கு கொடுக்கிறாள். ஆகாருக்கு இஸ்மவேல் பிறக்கிறான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை இன்னும் பிறக்கவில்லை. அதற்கு தடையாக இஸ்மாயில் பிறக்கிறான். இந்த இரண்டாம் மனைவியை ஏற்றுக்கொள்வது அந்த காலத்தில் நடைமுறையாக இருந்து வந்தது. முதல் மனைவி குழந்தை இல்லாத போது இந்த நடைமுறை ஒரு தீர்வாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் அது ஒரு தீர்வே கிடையாது. ஆகாருக்கு பிறந்த பிள்ளை இஸ்மவேலை தேவன் பிரித்தெடுத்தாலும் இஸ்மவேல் குர்ஆனில் மிகவும் முக்கியமானவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் அவர் சொன்ன ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை பெற சாரால் பல நெருக்கடிகளையும் பல சவால்களையும் பல நிந்தைகளையும் அவமானங்களையும் பெற எல்லாவற்றையும் அவள் சகிக்க வேண்டியதாக இருந்தது. இங்கு பார்ப்போம் என்றால் ஆதியாகமம் 15:3 பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் இல்லை, நீர் அருளவில்லை, இதோ வீட்டிலே பிறந்த பிள்ளை சுதந்திரவாளியாய் இருக்கிறானே என்றாள். அப்பொழுது தேவன் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். ஆதியாகமம் 21:1-2-3 பார்த்தோம் என்றால் ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவருக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு ஒரு குமாரனை பெற்ற பின் அப்போது ஆபிரகாம் சாராள் தனக்கு பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஆபிரகாம் சாராள் இந்த குடும்பத்தின் சிறையிருப்பு மாறினது. வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். சங்கீதம் 14:7 சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, தேவன் செய்ய நினைத்ததை யாராலும் தடைபட முடியாது. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். எப்படி ஆபிரகாம் சாரால் காத்திருந்ததுக்கு ஏற்ப பலன் கிடைத்ததோ அவர்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த மாதிரி காரியத்துக்கு காத்து கொண்டிருக்கிறீர்களோ? உங்கள் குடும்பத்துக்கு பிள்ளை பாக்கியத்தையும் நன்மையான காரியத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. வேதத்தில் நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவம் விருட்சம் போல் இருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரியத்துக்கு நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.